வணக்கம். தமிழக சட்டப்பேரவை கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் பார்த்தோமேனால் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று சொல்லி தமிழக சட்டப்பேரவையில் இருந்து உடனடியாக வெளியேறினார். அவர் ஒரு 5 நிமிடம் மட்டுமே சட்டப்பேரவையில் இருந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் அவர்கள் தேசிய கீதம் பாடவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தது தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு. பொன்வீடு கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்நாளும் காக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கக்கூடிய நடவடிக்கையை பின்பற்றி ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் மரபு சார்ந்த செயல்பாடுகளில் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகுவது தொடர்கதையாகி வருகிறது. இது ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. இந்த போக்கு கைவிட வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை குறித்த விவாதங்களை இடம்பெற வேண்டும். ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் அதன் நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையே ஜனநாயக முறையில் நடைபெறும் விவாதங்களை வெளிப்படையாக தமிழக மக்கள் தெரிந்து கொள்வது அவசியமாகும். எனவே சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முழுவதையும் எவ்வித இடையூறும் இல்லாமல் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று கூறி தற்பொழுது ஆளுநர் அவர்களுக்கும் அரசிற்கும் இடையே நீடிக்கக்கூடிய இந்த மோதல் போக்கை கைவிட்டு ஒரு இணக்கமான சூழ்நிலையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று அரசு நேரலையை ரத்து செய்தது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறி அவர் இந்த அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.